பிரைஸ் ஆர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அருமையான வார்த்தை இல்லையா? நம்ம எல்லா ஜெபமும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வசனம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வசனத்துல அவ்வளவு ஆழங்க இருக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அற்புதத்தை அதிசயத்தையும் கண்டு அநேக நாட்கள் கண்டாங்க, அநேக வருடங்கள் கண்டாங்க. அவ்வளவு அற்புதம் கர்த்தர் செஞ்சாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை மறந்து வேற பாகால் தெய்வத்தை வணங்குறது, கர்த்தர் விரோதமா காரியங்கள் செய்யணும்னு சொல்லி வழி விலகி போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு விலகி போயிடுவாரு. திரும்பி மனதுலகி திரும்பி கர்த்தர் வருவாங்க. அவர் திரும்பி சேர்த்து கொள்வாரு. இப்படி கர்த்தரை வழி விலகி போறதும் திரும்பி கர்த்தரை சேர்த்து கொள்வதும் வழக்கமாவே இருந்துச்சு. அதுக்காக கர்த்தர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்ம கொடுத்துட்டு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை, அவர் செய்த நன்மையில ஒரு நாளும் மறக்காம அவரை நன்றி சொல்லிட்டு மாறுங்க. அதுதான் அந்த வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி. அருமையான பாடம் இருக்கு இல்லையா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காம அவர் அனுதினம் சோதனை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.